ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 370வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமையவிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த குரல் எங்களுக்கு அழகாக சொல்ல இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவதுடைய நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருபோதும் நிரம்பாத தன்மையுடைய அவாவை ஒழித்தால் ஒழித்த அந்த நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் முடிவுறாத அந்த ஆசையை நாங்கள் ஒழித்து விட்டோமாக இருந்தால் அந்த கணத்திலிருந்தே, அந்த இடத்திலே இருந்தே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாறாதிருக்கும், அதாவது எங்களை விட்டு மாறாத இன்பத்தை, நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம், அல்லது அந்த வாழ்வை அது தரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒருபோதும் நிரம்பாத தன்மையுடைய அவாவை ஒழித்த அந்த நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்ற குரலுக்காக கலைஞர்களும் உரையை தந்திருக்கிறார்கள். கலைஞருடைய உரையை பார்ப்போமாக இருந்தால், இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் இயல்பாகவே நாங்கள் பேராசை கொண்டவர்கள், ஆசை கொண்டவர்களாக இருப்போம். அந்த ஆசையை, இயற்கையாக வரக்கூடிய ஆசையை நாங்கள் விட்டு விடுவோமாக இருந்தால், பேராசையை நாங்கள் அகற்றி விடுவோமாக இருந்தால் அந்த கணத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் நீங்காத இன்பம் இயல்பாகவே தரக்கூடியதாக, அதாவது வந்து சேரும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய ஆசையை விட்டுவிட்டால் அதுவே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த குரலுக்கான 3 உரைகளை நாங்கள் பார்த்தோம். ஆசை ஆபத்தைத்தான் உண்டு பண்ணும், அதாவது பேராசை பேராபத்து என்று சொல்வார்கள். உண்மையிலே ஆசை கூட எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதிகளும் இழந்து விடும். நாங்கள் ஓடிக்கொண்டே தான் இருப்போம், நிம்மதி இழந்து அந்த துன்பத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். அவ்வாறான ஆசைகளை, நாங்கள் முடிவு பெறாத ஆசைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்வையில் எந்த கணத்திலே நாங்கள் அந்த ஆசைக்கு முடிவுறுத்தப்படுகின்றதோ அந்த கணத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை, நாங்கள் நிரந்தரமான இன்பத்தை, நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பேராசை கொள்ளாதவர்களாக, பெருங்கனவு அற்றவர்களாக நல்ல நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால், இவ்வாறு துன்பத்தில் உலரக்கூடிய இந்த பேராசைகளை விட்டுவிட்டு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை என்றும் நிரந்தரமான, நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கை அமையும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. அழகான ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலை பேரா இயற்கை தரும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.